ஓகே. பார்க் மூவி வந்து இடையில ரிவ்யூ ஷோ வந்து நாங்க போயிருந்தோம். ரிவ்யூ ஷோல வந்து நல்லா எடுத்திருந்தாங்க. பார்க்ல வந்து எதேர்ச்சியா என்ன நடக்குதோ, அத அப்படியே வந்து அதோட டேஸ்ட் மாறாம, அதோட வியூஸ் மாறாம அத அப்படியே எடுத்திருந்தாங்க. கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, நீங்க டெய்லி பார்க்குக்கு வாக்கிங் போறவங்களா இருக்கட்டும், அல்லது அங்க ஏதாவது ஒர்க் அவுட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, அந்த பார்க்ன்ற மூவி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதா இருக்கும். அ பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இது வந்து பயங்கர கிராபிக்ஸ், கமர்ஷியல் ஃபிலிம் அப்படிலாம் இருக்காது. ஒரிஜினல் என்னவோ அத தத்ரூவமா எடுத்திருக்காங்க. இந்த பார்க்ன்ற கான்செப்ட் எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். ஏன்னா, அந்த பார்க்ன்ற படத்துல வந்து நெறைய கிரவுட் இருக்கணும். அந்த எக்சர்சைஸ் பண்றவங்கலாம் கோஆப்பரேட் பண்ணணும். இதுல வந்து ஆர்டிஸ்ட்ட வச்சு பண்றத காட்டிலும், அங்க இருக்கிறவங்கள வச்சே ஆர்டிஸ்ட்டா மாத்துறதுலாம் ஒரு பெரிய விஷயம். அது வந்து டைரக்டர் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. அதேபோல அவரோட அசிஸ்டன்ட் மணிகண்டனும் பயங்கரமா வந்து கோஆப்பரேட்டிவா பண்ணியிருந்தாங்க. அங்க இருக்க எல்லாத்தையுமே வந்து பேசி அந்த அந்த என்விரான்மெண்ட்ட கிரியேட் பண்ணி கரெக்ட்டா அந்த படத்தோட அவுட்புட் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த என்டையர் டீமுக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். இந்த படம் இன்னும் நல்லா வரணும். வெற்றி படமா மாறணுன்றது என்னோட பெரிய அபிப்பிராயம். தேங்க் யூ வெரி மச். இந்த படத்துல நானும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாரி நான் இதுவரைக்கும் நடிச்சது இல்ல. இந்த மாரி என்னால பண்ண முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பார்க்ல இருக்கிறவங்களே நடிச்சிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லாருக்கும். ஆர்டிஸ்ட்ட பொறுத்தது எனக்கு ரொம்ப ஈஸி. பட் அந்த ஒரிஜினல் கேரக்டர் கொண்டு வரணும்னா, அங்க இருக்கவங்க தான் வரணும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அதனால நானும் ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருந்தேன். டைரக்டர் நல்லா வந்திருந்ததுன்னு சொன்னாரு. ஸோ குடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்டையர் டீமுக்கும் நான் இன்னொரு ஒரு 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்டையர் டீமும் நல்லா உழைச்சதுனால அந்த படத்தோட அவுட்புட் நல்லா வரணுன்றது என்னுடைய அபிப்பிராயம். தேங்க் யூ வெரி மச். ஆ. ஸோ நான் வந்து ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணும்போது பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லாம் நம்ம போக்கணும்னா, ஏதாவது ஒரு க்ரவுட்ல வந்து நம்மள என்கேஜ் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த பார்க்குக்கு நான் வர ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் என்னோட லைஃப் வந்து நல்லபடியா போறதுக்கு இந்த பார்க் வந்து ரொம்ப முக்கிய பங்காற்றுது. அதை விட என்னையோட குழந்தைகளையும் நான் பார்க்குக்கு தவறாம வந்து சாட்டர்டே, சண்டே கூட்டு வந்துடுறேன். இப்ப இருக்க பிள்ளைக ஃபுல்லாமே பயங்கரமா மொபைல் நோண்டுது. ஸோ அதெல்லாம் வந்து மொபைல்ல இருந்து அந்த பிள்ளைகள காப்பாத்தணும்னா, பார்க்குன்ற ஒரு என்விரான்மென்ட்குள்ள கூட்டு வரும்போது, அந்த பிள்ளைகளும் அடுத்த தலைமுறைகள நல்லபடியா கொண்டு வரணுன்றது உண்மை. இப்போ நம்ம பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா? ஸோ அந்த அண்ணா பார்க். ஸோ அந்த பார்க்ல தான் வந்து என்டையர் மூவியுமே கவர் பண்ணியிருந்தாங்க. 99% இந்த பார்க்க வச்சு தான் கவர் பண்ணியிருந்தாங்க. நீங்க கண்டிப்பா கோடம்பாக்கம் சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்த போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ வெரி மச். பூங்கா மூவி கோடம்பாக்கம் பூங்காவில் தான் இந்த படம் படமாக்கப்பட்டது. படம் எப்படி இருக்கும்னா, இந்த பார்க்கில் வரவங்களோட ஒரு வாழ்வியலை தான் எடுத்திருக்காரு டைரக்டர். கண்டிப்பாக தியேட்டருக்கு வாங்க, வந்து பாருங்க. ஒரு பார்க்கில் வர ஒவ்வொருத்தருடைய எப்படி அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்க எப்படி ஒரு உடற்பயிற்சி எப்படி பண்ணுறோம், அவங்களோட சில வாழ்க்கையும் அதிலே கொண்டாந்துருக்காரு. நல்லா இருக்கு, வந்து பாருங்க. எங்களோட பார்க்கு சார்பாகவும் என்னோட சார்பாகவும் என்டையர் காஸ்ட் அண்ட் குரூவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் படம் ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக எல்லாம் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். என்னோட மிஸ்ஸஸ் பாட்டு எழுதியிருக்காங்க இந்த படத்தில். பாடல்லாம் நல்லா வந்திருக்கு. தியேட்டரில் போய் ஜஸ்ட் கம் அண்ட் வாட்ச் ஆன் தியேட்டர்ஸ். பாடல் சொல்லியிருந்தாங்க. நான் ஆடியோ லான்ச் போயிருந்தோம். விஐபிஸ்லாம் வந்தாங்க, எல்லாம் பாட்டை கேட்டாங்க. பாடலாம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் முகுந்தன். சமீபத்தில் நம்ம நண்பர் திரு தனசேகர் அவர்கள் இயக்கிய பூங்கான்ற ஒரு படம் ஒரு ஆடியோ வெளியீட்டு விழாவில் அழைப்பு கொடுத்தாரு. நாங்கள் போயிருந்தோம். ஆடியோ வந்து உண்மையாகவே சும்மா சொல்லக்கூடாது. ஆடியோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. சாங்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதுக்கேற்ற பிக்சரைஸும் நல்லா பண்ணியிருக்காரு. அது படத்தையும் நாங்கள் பார்த்தோம். படத்தில் எல்லாமே நம்ம வந்து எதுவுமே மைனஸ்ன்னு சொல்ல முடியல. இன்றைக்கி உள்ள ட்ரெண்ட்டை வந்து ஒரு பூங்காவில் இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயத்த அவர் பார்க்கில் நடந்த சம்பவத்தையே ஒரு மைய கருத்தாக வச்சு ஒரு படத்தை இயக்கியிருக்காருன்னா உண்மையாகவே அவருக்கு ஒரு முதல்ல என்னோட ஒரு என்ன சொல்ல ஹேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவர் கூட பணியாற்றின எல்லாருக்கும், அதில் குறிப்பிட்ட ஒரு நண்பர் இருக்கார், அவருக்கு வலது கைன்னு சொல்லுவாங்க, திரு மணிகண்டன் அவர்களுக்கு இந்த நேரத்தில், ஏன்னா அவருக்கு உறுதுணையாக இருந்ததுனால அவருக்கு என்னோடய வாழ்த்துக்களை நான் மறுபடியும் பரிமாறிக்கிறேன். படம் அருமையாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. என்ன ஒன்று, இன்னும் கொஞ்சம் அந்த காமெடி ட்ராக்கை வந்து இன்னும் கொஞ்சம் அவர் மெருகேற்றிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். மற்றபடி பாடல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் டைரக்டர் பேர் எனக்கு சரியாக தெரியல, பட்டு நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. சாங்கெல்லாம் நல்லா வந்திருக்கு, சண்டை காட்சியும் நல்லா வந்திருக்கு. இந்த பசங்க நடித்த பசங்க எல்லாருமே புதுமுகமாக மாதிரியே தெரில, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த வில்லனாக ஒருத்தர் பையன் பண்ணியிருக்கிறான். நிச்சயமாக அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அந்த பையனுக்கு. ஏன்னா அந்த பையனுக்கு நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நல்லா வருது, அருமையாக வருது. நிச்சயமாக ஒரு ரவுண்டு வருவார்.
வேறு என்ன சொல்லணும்னா எனக்கு அந்த டீம் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் தான். எல்லாருமே படம் நல்லா வந்திருக்கு சார். பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து பாருங்கள், அந்த படத்தை பார்த்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன இயக்குனர்கள் சிறு பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் நம்ம ஊக்கப்படுத்தணும். அப்போ தான் வந்து மிகப்பெரிய அந்த ஒரு டீம் அது என்ன சொல்ற ஃபேமிலி நல்லாயிருக்கும். இதில் எவ்வளோ பேர் என்ன பேக்கில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியுது. அந்த உழைப்பு தெரியுது. அந்த உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். பூங்கா படம் பார்த்தோங்க. நாங்கள் தினந்தோறும் நடக்கிறத இங்கே என்னென்ன பேசின்னு இருப்போம், அந்த பூங்காவில் என்னென்ன பண்ணிட்டு இருப்போம் எல்லாமே இந்த பூங்காவில் காமிச்சிட்டார் டைரக்டர் தானா. பூங்கா படம் பார்த்த உடனே நாங்கள் உடைக்கணும் அந்த படத்துக்கு ஒரு தேங்காய். எல்லாருக்கும் இன்ட்ரோல் கொடுப்போம், எல்லாருக்கும் மாங்காய். ஆனால் பூங்கா படம் அன்புக்குரிய படம், அன்பு பாத்திரம், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறதா இருக்குது. சொந்தக்கார வீட்டில் தான் எல்லாம் பந்தம் சொந்தத்தையும் பார்ப்போம். அந்த பூங்கா படத்தில் எல்லாரும் இந்த இங்கே இருக்கிற எல்லாரையும் நாங்கள் பார்க்குறோம். பூங்கா படத்தை அருமையான பூங்கா படம், அருமையான அற்புதமான டைரக்டர், அற்புதமான கேமராமேன், எல்லாம் நல்ல கலைஞர் நடித்து நல்ல அற்புதமாக எடுத்திருக்காங்க. அந்த டைரக்டர் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். அண்ணா பார்க்கு படம் நேற்றுக்கு ஃப்ரீ ஷோ பார்த்தோம். ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணிருக்காப்புல சாரு. இன்னொன்று உடற்பயிற்சி, இந்த பார்க் வந்து லைவாக அப்படியே எடுத்துருக்குறாங்க. மக்கள் காலையில் வாக்கிங் வருது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. படத்தோட ஃபுல்லாக பாருங்கள், படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. மக்கள் காலையில் வாக்கிங் வரணும், சுகரு ப்ரெஷர் உள்ளவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்டு உடற்பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சுகரு ப்ரெஷர்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படம் ரொம்ப ரொம்ப இயற்கையாக அப்படியே பார்க்கில் என்ன நடக்குதோ அதை அப்படியே சார் அப்படியே லைவாக எடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள், படத்தை தேட்டரில் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. நல்லா இருக்கு, படம் வந்திருக்கு. ரொம்ப நன்றி. படத்து பேர் பூங்கா. தேட்டரில் போய் பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. படம் நல்லா சிறப்பாக வந்திருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், தேட்டரில் போய் பாருங்கள். படத்து பேர் பூங்கா, நல்லா வந்திருக்கு. உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி எப்படி பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னு சார் நல்லா லைவாகவே சொல்லி கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக போய் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். என் பேர் பார்வதி. அண்ணா பார்க்கில் கடை வச்சுக்கிறேன். பசங்களை வரவங்க போங்க, நல்லா பேசுங்க, கீரைலாம் வியாபாரம் பண்ணுறேன். நேற்று படம் பார்த்தோம், நல்லா இருக்கு படம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாம் போய் பாருங்கள். பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிங்க. எல்லாரும் இங்கே வராங்க போகிறாங்க. அண்ணா பார்க்குக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். போய் படம் பாருங்கள், படம்லாம் நல்லா இருக்குது. பசங்களை கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுங்களை கூட்டிகிட்டு போங்க. எனக்கு ஃப்ரெண்டுங்களை அனுப்பிச்சி விட்றேன். நான் அக்கா தங்கச்சி. பூங்கா படம் பெரிய பூங்கா. நேற்று பார்த்தோம், எல்லாம் நல்லா இருக்கு. இன்னைக்கு போய் பார்த்துட்டு வாங்க. பசங்களாம் கூட்டிகிட்டு போய் காமிங்க, நல்லதுனால சொல்லித்தாங்க. பார்க் படம் பூங்கா படம் நேற்று பார்த்தோம். நாங்கள் எங்கள் பார்க்கு தானே அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி எடுத்திருந்தாங்க படம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி படங்கள் வந்தால் தான் நம்ம சொசைட்டியில் ஹெல்த்து விஷயமாக எல்லோரும் கேர் எடுப்பாங்க. ஏன்னா நாங்கள் எல்லோரும் ரெகுலராக பார்க்கு வரோம். நாங்கள் வெளியே நிறைய பேரை பார்ப்போம், எல்லோரையும் வர சொல்லுவோம். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூங்காவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத மக்கள் பார்க்கும்போது நிறைய பேர் பார்க்குக்கு டெய்லி வாக்கிங்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம். திருப்பி சொல்லணுன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் பங்கு எடுத்துட்டதுக்காக. நன்றி. குட் மார்னிங். என் பேர் வந்து ராஜகோபாலுங்க, டாக்டர் ராஜகோபாலன். ஆடிட்டராக இருக்கேன் நான். இந்த பூங்கான்ற திரைப்படத்தில் நானும் ஒரு முக்கியமான வந்து கேரக்டர் வச்சு நடிச்சிருக்கேன். படம் வந்து நல்லா எடுத்திருக்காரு டைரக்டர் தனசேகர். குருமூர்த்தி படம் மாதிரி இதெல்லாம் வேறு கோணத்தில் நல்ல பொழுதுபோக்கு அம்சமாக எடுத்திருக்காரு. இந்த பார்க்கில் நடக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா ஹைலைட் பண்ணிருக்காரு. 4 ஃப்ரெண்ட்ஸு கூட. இது வந்து உடற்பயிற்சி பண்ணக்கூடிய இடம். அது மனசுக்கு வந்து புத்துணர்ச்சி வந்து கொடுக்கக்கூடிய இடம். அதை வச்சு கதையை நல்லா டெவலப் பண்ணி நல்லா பண்ணிருக்காரு டைரக்டரு. இதில் வந்து நடித்தவங்க எல்லாருமே அவங்க கேரக்டரோட வெளிப்பாடு பண்ணிருக்காங்க. அவங்களோட திறமையெல்லாம் வந்து காமிச்சிருக்காங்க எல்லா இடத்துலையும். இந்த படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம் அனைவருக்கும். என் பேர் தயாளன். நான் இந்த அண்ணா பார்க்கில் தான் பல ஆண்டு காலமாக இப்போ வாக்கிங் வந்துட்டு இருக்கேன். பூங்கான்ற படத்தை வந்து ப்ரீவியூ ஷோ பார்த்தேன். மிக அருமையாக வந்திருக்கு. அந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன சீனில் நானும் வரேன். அதாவது டைரக்டர் தனசேகர் சார் வந்து ஒரு பூங்காவில் என்னென்ன மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வருப்பாங்க, எது மாதிரி ஆட்கள் பழகுவாங்க, அவங்களோட எண்ண ஓட்டங்கள் என்ன, ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருந்தால் அதை எப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க, அங்கே நடக்கிற பிரச்சனையை வந்து ஒரு அசோசியேஷனாக இருந்து எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்றத இயல்பாக தத்ரூபமாக காட்டியிருக்கிறாரு. படம் வந்து குடும்பத்தோட அனைவரும் கண்டு கழிக்க வேண்டிய படம்.
அனைவரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து செகண்ட் ஜெனரேஷன் வாலண்டியர் இந்த பார்க்குக்கு. எங்கள் ஃபாதர் வந்து டைட் அட் 94. அது வரைக்கும் வந்து 4 இயர்ஸ் வரைக்கும் முன்னால் வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இங்கே யோகா கிளாஸஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். இந்த பார்க் வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் ஆக்டிவிட்டி உள்ள பார்க்கு. ஃபிட்னஸ்ஸு, அது யோகா, ஸோ ஃபார் அஸ் ஹெல்த் கன்சர்ன் பற்றி, ஹெல்த் கான்ஷியஸை பற்றி என்னென்ன பண்ணுமோ நானே வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே. கிருஷ்ணமாச்சாரி யோகா மந்திரம்ல ப்ராக்டிஸ் எடுத்த இதெல்லாம் வந்து இங்கே ஜென்ஸுக்கெலாம் சொல்லிட்டு இருந்திருக்கிறேன். ஸோ அதே மாதிரி இல்லை டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், சொசைட்டல் ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணிட்டு இவங்கெல்லாம் சொன்ன அந்த பூங்கா படம் நான் இன்னும் பார்க்கல. இவங்க சொன்னது பேஸ் பண்ணி பார்த்து நான் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்திருக்குது. லெட் அஸ் see that and then come with another review. Okay, all the very best wishes to the பூங்கா makers. Thank you very much. I am வரதராஜன். இந்த பார்க்குக்கு வந்து ஒரு 2 decades வந்துட்டு இருக்கேன். அண்ட் ஆல் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸசைஸ், அப்புறம் ஜிம், அதுக்கப்புறம் வேற கல்ச்சுரல்ஸ், இதெல்லாம் முன்னாடிலாம் ரொம்ப நிறையா இருந்தது. இப்போ வந்து இட் இஸ் ரெடியூஸ் டு எக்ஸசைஸ் அண்ட் இது வரைக்கும் ஜிம் வரைக்கும். பட் ஸ்டில் பீப்புள் ஆர் தேர். நிறைய people of all ages join together. They do good yoga and better get together from 6:30 to 7 daily. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் சக்திவேல் ராஜா. இந்த பார்க்கு 30 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். இந்த படம் வந்து பார்க்கு படம் வந்து பூங்கா ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் போய் படம் பார்த்தோம். இது பாட்டு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. டான்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல பூங்காவை பற்றி ரொம்பவும் பெருமையாக சொல்லியிருந்தாங்க. பூங்காவில் வந்து எல்லா மனிதர்களும் வர்றாங்க. நல்லா நல்லா ஒரு ஆக்டிவேட்டாக நல்லா இருக்கு. அதனால அந்த பூங்கா படத்தை நல்லா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. சார், என் பேர் குமரகுருபரன். நான் இந்த பார்க்குக்கு வந்து ஒரு 4-5 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன் சார். நான் இந்த பூங்கா படம் பார்த்தேன். படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னென்னா, நம்ம கொஞ்சம் லேட்டாக பார்க்குக்கு வந்திருக்குமோன்னு இருக்குது. ஏன்னா அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் படத்தில் வந்து பார்க்கில் தான் இருப்பாங்க ஃபுல்லாக. அதோடைய அவங்க பேரடைஸ் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க, ஒரு சொர்க்கம் மாதிரி பார்க்க நினச்சிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம சின்ன வயசில் திங்க் பண்ணலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு இப்போ வந்துட்டுருக்கு. அந்த படத்தை வந்து பார்க்கில் நடக்கிற வேறு சூழ்நிலைகள், ஒரு இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வேறு ரிலீஜன், வேறு மதத்தின், வேறு உடைய கேஸ்ட்டு, வேறு எது இருந்தாலும் எல்லாமே ஒன்றுன்றதை வந்து இங்கே வந்து பிரதிபலிக்கிறாங்க இந்த படத்தில். அதுவும் கான்செப்டில் வந்து படத்தில் மெயின் கான்செப்ட் வந்து பார்க்கில் கெட்டது தான் நடக்கும்னு யாரும் திங்க் பண்ண வேணாம். அதில் சில விஷயங்கள், அவங்களோட மனவேதனைகள், நல்லது கெட்டது எல்லாமே இங்கே வந்து பகிர்ந்துருக்கிற ஒரு இடமா தான் இதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ நான் கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இங்கே இருக்காங்க. அவங்களோடலாம் பார்க்கும்போது ஒரு சின்ன எங்களுடைய மன வருத்தங்களையும் சந்தோஷத்தையும் ஒரு இதையும் பகிர்ந்துக்கிற இடமா இருக்குது. இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிற நகர்வாக தான் இந்த பார்க்குறோம். இங்கே பார்க்குக்கு வர ஆக்டிவிட்டீஸு அதான் எல்லோரும் பார்க்குக்கு வரணும். வந்து அவங்களுடைய சந்தோஷங்கள், துக்கங்கள் எல்லாத்தையும் அதில் பகிர்ந்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதை படத்தை அதோடைய ஒரு இதை தான் இந்த படம் உங்களுக்கு பிரதிபலிக்குது. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் எடிட்டிங், மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது படத்தில். ஒரு ஜனரஞ்சகமான படத்தை வந்து நம்ம டைரக்டர் ராஜசேகர் சார் கொடுத்துருக்காரு, கேபி ராஜசேகர். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் மென்மேலும் வரணும், வாய்ப்புகள் வரணுன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன். இந்த சீனில் நமக்கு ஒரு சீன் கிடைக்கலையன்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்குது. அது அடுத்ததில் நம்ம எங்கள் டைரக்டர் பூர்த்தி செய்வார்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னுடைய பேர் வந்து பெருமாள். என்னுடைய நேட்டிவ் வந்து தூத்துக்குடி. நான் வந்து 39 வருஷ காலம் காவல்துறையில் பணிபுரிந்து வந்தேன். நான் வந்து முதல் கமாண்டோ. அப்போ உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல் எப்படி ஹெல்த்தியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம், எக்ஸசைஸு, இதை பற்றி அவேர்னஸ் வேணும் மக்கள் மத்தியில். இதுக்கு ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலாக இந்த பூங்கா படம் நல்ல நிலைக்கு வந்திருக்குது. ஒரு சிறிய பட்ஜெட்டில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும்
ஜாதி மத வேறுபாடு இன்றி அந்த எல்லோருமே வந்து ஒருங்க அண்ணன் தம்பியா வர்றாங்க. வரும்போது சின்ன சின்ன மனத்தகங்களோடு சின்ன சின்ன காழ்ப்புணர்ச்சியோடு வந்தால் கூட வந்த இடத்துல அவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா பயணிக்கிறாங்க. ஒரு சிறிய பட்ஜெட்டு புதுமுகங்கள் நல்லா கொண்டு வந்திருக்காங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய இதை போட்டாங்க, நல்லா இருந்தது. வணக்கம் வணக்கம், எல்லாரும் பார்க்கலாம். வணக்கம். ஹாய் மேம், பூங்கா படம் பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருக்கு? நேற்று தான் ப்ரிவ்யூ பார்த்தோம். ஹாய், குட் மார்னிங். ஃபஸ்ட்டு என் பேர் லதா. நான் இந்த பார்க்கில் வந்துட்டு ஒரு மெம்பராக இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அண்ட் டெய்லி நாங்கள் வாக்கர்ஸ். ஆக்சுவலி நேற்று தான் ப்ரிவ்யூ பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அண்ட் இதை பற்றி என்னென்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே வந்து டெய்லி வாக்கிங்க்கு வர்றதுனாலையோ எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ நம்மளுடைய ஹெல்த் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும். எப்பேற்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே வந்து இங்கே வந்து எல்லாருமே வந்து க்யூர் ஆகி ஹாப்பியாக இருப்பாங்க. மூலிச்செடி நடத்துற ஸோ அதனால எல்லாரும் வாங்க. ஆமாம், எல்லாருமே பார்க்குக்கு வாங்க, ஹெல்த்தியாக இருங்க. அண்ட் படத்தை பாருங்கள், எல்லாமே உங்களுக்கும் பிடிக்கும். படத்தில் இந்த பார்க்கில் என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ எல்லாருமே பார்க்குக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ரிவ்யூ வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்களும் அதில் எல்லாருமே வந்து ஒரு ஒரு சீனில் வரும். ஸோ எல்லாருமே பாருங்கள் அந்த படத்தை. எல்லாருக்கும் ஹாப்பியாக. ஆமாம், வெயிட் பண்ணிட்டு ஈகர்லி வெயிட்டிங். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. அதான் எல்லாரும் படத்தை வந்து பாருங்க. படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்குறோம். இது வந்து பூங்கா படம் ஆடியோ லான்ச் பண்ணோம் சார். பூங்கா படமே பூங்கா. படம் பேரே பூங்கா. பூங்கா. இந்த பூங்காவை பத்தி நடக்கக்கூடிய வாழ்வியல், அதாவது சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் பூங்காவுக்கு எதுக்கு வராங்க, அவங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கு அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கலா ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ஆர்த்தரைட்டிஸ். ஓகே சார். ஐ அம் 71. ஸோ சரிங்க சார். 21 வயசா இருந்து எனக்கு இந்த லெஃப்ட் லெக் வந்து ப்ராப்ளம், எலும்பு தேய்மானம். டாக்டர் அட்வைஸ் டு மீ ஃபார் ஆபரேஷன். பட் சின்ஸ் ஐ எம் ஃபிட்ஸ் பேஷண்ட்னால எனக்கு ஆபரேஷன் வேண்டாம். ஏன்னா ஆபரேஷன் பண்ணும்போது ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா தட் மே எண்ட் மை லைஃப். ஸோ அதெல்லாம் பண்ணிக்கல. ஃபிசியோதெரபியும் வாக்கிங்கும் கண்டினியூ பண்ணுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் குணமாகாது, டிட்டீரியேட் ஆகாம ஃபர்தரா மோசமா போகாம வரும். ஒண்ணு. அப்புறம் எங்களோட எல்டர்ஸ் உட்காந்து பேசினாங்க, நிறைய பேரோட பேசுவோம், நிறைய பார்ட் பண்ணிப்போம். கரூர் சம்பவம் மாட்டோம், இப்ப நான் யூஎஸ்க்குனால ட்ரம்ப் பண்ற அமக்கல மாட்டோம், எல்லாமே பேசுவோம். எங்களுக்கு இங்க வந்து ஒரு சந்தோஷமா மனசை விட்டு பேசுறீங்க. மனசு விட்டு இல்ல, எங்க ஏஜ் குரூப் அது இப்ப வந்தவரும் எனக்கு ரொம்ப பெரியவர். சோ எங்க குரூப் அங்க இருக்கும். இன்னும் எல்லா விவேகானந்தா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் இருக்கு பாரு, மிஸ்டர் ராஜகோபால், கோலப்பன் சொல்லிட்டு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல சீஃப், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களோட நான் சிஏ பண்ணல. ஸோ எல்லாருமா ஜாலியாக எல்லா விஷயமும் பேசும். இந்த பார்க்குக்கு வந்திருக்கீங்க, நீங்க வர்றதுனால இவ்வளவு நன்மைகள்னு சொல்லியிருக்கீங்க. வராதவங்களுக்கு நீங்க என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? அது உங்களுக்கு கொஞ்சம் வென்டிலேட்டிங் ஃபீலிங்ஸ், மனசுல உள்ள கஷ்டங்களை நிறைய பேர் பகிர்ந்துக்க முடியாது. இப்போ ஆஸ் அ ஃப்ரெண்டு நம்ம சொல்லலாம் மனசார. சம்திங் டு வென்டிலேட். மனசுக்குள்ள வச்சுட்டு அழுத்தம் வச்சுட்டு மன அழுத்தம், மனச்சிதிவு, நீங்க அதெல்லாமோ சொல்றீங்களே, ஸ்னேகா ஃபவுண்டேஷன், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லாம நல்ல ஜாலியா பேசிட்டு இருப்போம். உனப்பதாலும் பேசுவேன், என் பையன் மாதிரி, என் ஸ்டூடெண்ட் மாதிரி. நீ அவ்வளவுதான், ஒண்ணு கிடையாது. இந்த பையன் அப்படிதான். ஏன்னா திருநெல்வேலி சொல்லல இந்த மாப்பிள்ள அப்படி எல்லாரும் மாப்பிள்ளதான், எல்லாரும் நல்லா ரொம்ப ஜாலியா டைப். சூப்பர் சார், சூப்பர் சார். பாக்குறப்பே தெரியுதுங்க சார், மனசை விட்டு பேசுறீங்க, உள்ளத்துல இருந்து பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமா பார்க்க போறவங்க சின்ன வயசு உள்ளவங்க ஹெல்த் இஷ்யூக்காக வரணும், ஏன்னா ஃபியூச்சரா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. எங்கள் காலத்துலலாம் அது இல்லாமல் போய் கொஞ்சம் வி ஆர் டிவைட் ஆஃப் தட், அதையும் ஒத்துக்கணும். இப்போ பண்ணுற மாதிரிலாம் பண்ணி தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் இல்லாமல் கூட நான் அவாய்ட் பண்ணிருக்கலாம். இப்போ சிஏ படிப்பு வேலை அதெல்லாம் ஒன்லி டிவோஷன், சின்சியர் டு தி ஒர்க். இப்போ அந்த சினாரியோ வாஸ் கம்டும். மக்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவும் நிறைய திங்க் பண்ணுறாங்க உங்கள் மாதிரி பசங்க. நாங்கள் முதல்ல அந்த மாதிரி திங்க் பண்ணல, அதுவும் எங்கள் தப்பு. அதான் இப்போது அது பண்ணுறோம். பார்க்குக்கு வருது நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூங்காவை பத்தி யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி படம் பண்ணதே இல்லை. இப்ப நாங்க பண்ணிருக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்குமா சார்? கண்டிப்பா. எங்க ஓடுது சொல்லு, போய் பாக்குறேன். கண்டிப்பா சார். டிவில முடிஞ்ச தியேட்டரிக்கல் ரிலீஸ்ங்க சார். கண்டிப்பா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டிவி பிளஸ் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி சின்ன பசங்க பண்ணா நிச்சயமா நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு 2 பையனுமே யூஎஸ்ல தானே இருக்கான். சரி சார், கண்டிப்பா பண்ணுவேன். நீங்க எப்ப வருது என்ன இதெல்லாம் சொல்லுங்க,
தாராளமா. நேற்று தான் சார் ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கோம். அப்படியா? இப்ப யார் தீபாவளி மெயின் முடிஞ்சு ஆக்டர் ஆக்ட்ரஸ்? கௌசிக்ன்ற ஹீரோ பண்ணியிருக்காரு சார். ஏற்கனவே 4 படம் பண்ணியிருக்காரு. சரி. ஆரான்ற பொண்ணு வந்து ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. அவங்க 4 படம் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி ரிவால்வ்ஸ் ஆன் வாட்? ஸ்டோரி டைரக்டர் வந்து கேபி தனசேகர். இல்ல ஸ்டோரி எதை வச்சு போகுது? பூங்காவை பேஸ் பண்ணி தான் சார். அதனாலதான் உங்கள்ட்ட கேட்கிறோம். இப்போ வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அதே மாதிரி வாக்கர்ஸ் அசோசியேஷன் இருக்கு, இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் கொண்டாடுவாங்க. நிறைய பேருக்கு எல்லாம் அன்னதானம் பண்ணுவாங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அது. உங்களோட சார்ந்து வாழ்வியலை சார்ந்து உங்களுடைய மனசுல பட்டதை வந்து வெளியில சொல்லியிருக்கோம். உங்களுடைய உணர்வுபூர்வமான விஷயங்கள் அங்க இருக்கும். கண்டிப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார். நிச்சயமா பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். பூங்கா படம் ஜெயிக்கணும்னு சொல்லுங்க சார். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பூங்கா படம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் சீனிவாசன். இந்த பூங்காவுக்கு கடந்த ஒரு 20 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன். உடல் நலம், மனநலம் மற்றும் ஆரோக்கியம் இதுக்கெல்லாம் மிகவும் தேவையானது இந்த நடைப்பயிற்சி. மிகவும் நல்ல ஒரு விஷயமாக இது படுகிறது. பொழுதுபோக்கு மட்டுமல்ல பூங்கா, இது மாதிரியான விஷயங்களுக்கு இது மிகவும் பயன்பெறும். கண்டிப்பாக. நேற்று பூங்கா படம் ஆடியோ லான்ச் பண்ணோம் சார். பூங்காவை பற்றி இது வரைக்கும் படங்கள் எது வந்திருக்குங்களா சார்? பார்த்துருக்கீங்களா? பூங்கா முழுக்க எனக்கு நான் அறிந்த வகையில் பூங்கா பற்றி எதுவும் வந்ததில்லை. எல்லாமே இந்த வயதானவர்கள் வாக்கிங் போவார்கள், அது மாதிரி தான் எடுத்திருக்காங்களே தவிர அப்புறம் காதலர்கள் இருப்பாங்க. மற்றபடிக்கு பூங்கா பற்றி எதுவும் படம் வந்த மாதிரி தெரியல. முழுக்க பூங்கா ஸ்பேஸ் பண்ணியே பண்ணியிருக்கோம் சார். இப்போ பார்க்கில் மட்டும் கிட்டத்தட்ட 5 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு பூங்காவில் வர்றதுனால என்ன ஒரு நன்மைகள் இருக்கு, மனதளவில் என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? மனதளவில் ரொம்ப ரொம்ப அதாவது மன அழுத்தம் மற்றும் அதுக்கான உடல் நலம் இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பூங்காவின் நடைப்பயிற்சி மற்றும் இந்த பொழுதுபோக்கு இந்த மாதிரி ஒரு இடம் வந்து எங்கேயுமே தீநகர்லேயோ மற்ற இடத்துலையோ சென்னையில் எங்கேயுமே கிடையாது. அதனால கொஞ்சம் சிறப்பாக இருக்குது. அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிற இடத்துல ஒரு 500 சதுரடி 200 சதுரடி அந்த மாதிரி இடத்துல குடியிருக்கும்போது இந்த மாதிரி பரந்த வெளியை பார்க்குறதுங்கிறது தமிழ்நாட்டில் சென்னையில் மிக மிக அரிதாக இருக்குது. கண்டிப்பா சார். பூங்கா படம் வந்து இப்போ நேற்று ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கோம். தீபாவளி முடிஞ்சு ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய சப்போர்ட் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஃபேமிலி சர்க்கிளையும் சொல்லுங்க. நான் வந்து எல்லாத்தையும் சொல்லுவேன், நானும் பார்ப்பேன். கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா சார் சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய அசோசியேஷன்லயும் சொல்லுங்க. ஏன்னா பூங்காவை பத்தி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுல படம் வந்தது கிடையாது. அப்படியே வந்தாலும் ஒரு ஷார்ட் வச்சிருப்பாங்க. நம்ம முழுக்க பூங்காவை பேஸ் பண்ணி தான் படம் பண்ணியிருக்கோம். பூங்காக்குள்ள வந்து எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி மனதளவுல ஆரோக்கியம் கிடைக்கணும் அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மன அழுத்தம்லாம் மிக மிக நல்லா இருக்கு. அதே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க. வீட்டுல கூட அந்த அளவுக்கு மனசை விட்டு நம்ம பேச முடியாது. இங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஒரு பாண்டிங் கிடைச்சிருக்கோம். அதை வச்சு நம்ம பகிர்ந்திருப்போம். அந்த ஒரு விஷயங்களே நம்ம சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா படத்துல தியேட்டர்ல பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார். பூங்கா படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மிக்க நன்றி சார். பூங்காக்கு வர்றது பெரும்பாலும் நடைப்பயிற்சி இதுக்காக வேண்டி தான் வர்றாங்க. அதில் வந்து நடைப்பயிற்சி வர்றவங்க ரொம்ப கூடுதலானவங்க. அதில் இப்போ அவங்க வந்து காலங்காலமாக நடைப்பயிற்சியாக போய்கிட்டு இருக்கிறதும் ஒன்று. ரெண்டாவது வந்து டாக்டர்ஸ்லாம் சில ரிப்போர்ட் இதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகும் நடைப்பயிற்சிக்கு வர்றாங்க. அது முன்னாலேயே நம்ம வந்து அதை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு நினைக்கி நம்மளுக்கு உடலுக்கு நல்லது. இந்த உடல் ஆரோக்கியம் நம்ம படமா பண்ணியிருக்கோம் சார். இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? நான் இது வரைக்கும் அந்த படம் பார்க்கல. ஆமாம், இது புதுசாக உங்களை நான் பார்க்குறேன். அடுத்த ஆள் பார்க்குறதுல கண்டிப்பாக தீபாவளி முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுறோம். ஆமாம், கண்டிப்பாக பாருங்க. அதே இதில் வந்து இப்போ பூங்கா படத்தின் மூலியமா வந்து மக்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம். அதாவது வந்து மண்ணில் வாழ்றப்பே நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தோட உள்ள கண்டிப்பாக நம்ம வாழலாம், மண்ணிலே நம்ம சொர்க்கத்தை காணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக படத்தை பாருங்க. நேற்று ஆடியோ லான்ச் பண்ணோம். சரி, ப்ளஸ் அது மூலியமா நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? இது வந்து உடலில் பூங்காங்கிறது நீங்கள் படம் எடுத்திருக்கேன்றீங்க. ஆனால் பூங்காக்கு இங்கே வர்றது எல்லாமே நடைப்பயிற்சி, அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்துக்காக தான் வர்றாங்க. அது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து அது போக அந்த உள்ளக்க உடற்பயிற்சி கூடமெல்லாம் வச்சுருக்காங்க. இதை பண்ணுறதுக்கும் ஆட்கள் வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து இப்போ நம்ம கூட வர்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை விட புதுசாக அங்கே வந்து பழக்கப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அதில் அதனால நிறைய பழக்கவழக்கங்கள்லாம் கிடைக்குது. நம்ம வீட்டுல இருக்க கூட சில விஷயங்களை நம்ம ஆமாம், பகிர்ந்துக்கிற மாட்டோம். பயந்துக்கிட மாட்டோம், பேச மாட்டோம். ஆனால் அங்கே வந்து இன்னொருத்தர் முகம் தெரியாத ஒருத்தர் நண்பராகி அப்புறம் வந்து அது நம்ம வர்றதுக்கு வழிவகுக்குது. உண்மையா சார், பூங்காவுக்கு வந்து சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் வர்றாங்க. கண்டிப்பா, உங்களுக்குள்ள கண்டிப்பா. நடக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க அனுபவப்பட்ட விஷயங்கள், பழக்கப்பட்ட விஷயங்களை வச்சுதான் நாங்க அதை படமா பண்ணியிருக்கிறோம். ஆ கண்டிப்பா பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நல்லா வந்து ரொம்ப வருஷமா வந்துக்கிட்டு இருக்கேன் நடைபயிற்சி. அப்புறம் உள்ளக்க இந்த ஜிம்மு மாதிரி அந்த டபுள் பார் இதெல்லாம் போட்டிருக்காங்க. நான் அதெல்லாம் ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால இங்கே இருந்ததுனால இதை தேர்வு பண்ணி இந்த பக்கத்துக்கு நான் வர்றேன். சாரோட குட் நேம் சார்? சம்சுதீன். நீங்க எத்தனை வருஷமா வரீங்க இந்த பார்க்குக்கு? நான் வந்து ஒரு 10-12 வருஷமா இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ரீசெண்டாக இப்போ விட்டுட்டு இப்போ திருப்பி இப்போ தான் வர்றேன். பரவாயில்ல சார், இந்த ரொம்ப பக்கம் சந்தோஷம். உங்க மாதிரி பார்க்ல இருக்கக்கூடிய வால்கர்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாலே இந்த படம் கண்டிப்பா, கண்டிப்பா. சப்போர்ட் பண்ணுங்க சார். கண்டிப்பா, கண்டிப்பா. நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஓடும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஓகே, தேங்க்யூ.